தாயுள்ளமும் கண்ணியமும் கொண்ட கடகராசி அன்பர்களே, இப்போ பார்க்க போதுங்க செவ்வாய் கேது இணைவு, செவ்வாய் பெயர்ச்சிங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், பொருளாதாரம், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் கேது இணைவு நடக்குது. இது செய்யும் என்னென்ன விஷயம் செய்யுதுங்கிறத கவனம் பார்ப்போம். செவ்வாய் கேது சேர்ந்த பிறந்தான் உலக அளவில் போர், விமான விபத்துக்கள் எத்தனையோ மாதிரி நடக்குது. அப்போ ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தவிர்க்கணும், விலகி இருக்கணும். அது என்னென்னு பார்ப்போம். இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி ஆகிப்போச்சு. இந்த எப்பொழுது செவ்வாய் சிம்மத்தை விட்டு தாண்டுதோ அதோட பலாபலனே வேறு. அதுக்கப்புறம் அப்படியே ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். ஜூலை 28 வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் செய்யணும், ஒரு சில விஷயம் தவிர்க்கணும். பார்ப்போம். முதல்ல இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்களை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ராசிகள் புத பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு, சூரியன் 2ஆம் வீட்டு அதிபதி இங்கே இருக்கார். பொதுவாக கடகராசியில் பொதுவாக யாரெல்லாம் வெளிநாடு, கடகராசி என்ற குடும்பத்தில் யாரெல்லாம் வெளிநாடு, வெளி மாநிலத்தில் இருக்கிறார்களோ, வெளி மாநிலம் கூட அவங்க பேச்சுவார்த்தைகள் அவங்களிடம் கொஞ்சம் பேசிக்கிட்டே இருங்க. அவங்களுக்கு உடல்நிலையோ பொருளாதார நிலையோ மாறுதல் ஏற்பட வாய்ப்புண்டு. கடகராசிக்காரருக்கு ஏற்படுன்னு சொல்கிறத விட கடகராசியோட ரிலேஷன்ஷிப்புக்கு. இப்போ கடகராசிக்காரன் வெளிநாட்டில் இருக்குன்னா உங்களுக்கு இங்கே கவனம். இப்போ உங்கள் குடும்பத்தை விட்டு வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொடர்பிலே இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா இந்த நேரத்தில் வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டில் இருக்கிற காலகட்டத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். எடுத்தோடனே நெகட்டிவாக சொல்ல நினைக்க வேண்டாங்க. இது முக்கியமான விஷயம். நல்ல விஷயம் சொல்லலைன்னா கூட நடந்துடும். அவேர்னஸ் வீடியோ இது ரொம்ப. இப்போ குடும்ப உறவில் ஒருத்தர் வெளிநாடு போகிறேன், ஃபாரின் போகிறேங்கிறாங்க சார், வாய்ப்பு தள்ளி போட்டால் நல்லது. வேறு வழியில்னா தான் அனுப்பணும். அப்படின்னா குலதெய்வமோ ஜாதகமோ பார்த்து சரி பண்ணணும். இப்போ ஒருத்தர் இந்த நேரத்தில் பார்த்து பிஆர் அப்ளை பண்ணுறேன், ஜாபுக்கு ஃபாரினில் அப்ளை பண்ணுறேன், ரைட் டைமா? நாட் ரைட் டைம். ரைட். பொதுவாக ஒரு சில நல்ல விஷயத்தை பேசிவிட்டு அப்புறம் இன்னொரு அவேர்னஸ் பேசுவோம். எடுத்தவன் நெகட்டிவாக வேண்டாம். ரைட். உங்கள் ராசிக்கு குறிப்பாக உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய். அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட பணம் சம்மந்தப்பட்ட வர வேண்டிய பணங்கள் வந்துடும். புதுசாக நீங்கள் முயற்சி பண்ணுறதுல கவனமாக இருக்க. இப்பொழுது குடும்பத்தில் முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய காலகட்டங்கள். பொதுவாக 2இல் கேது இருந்தால் ராகு கேது, செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷங்கிறோம். 2மே சேர்ந்திருந்தால் திருமணம் என்ற ஒரு முக்கிய முடிவுகளை சில காலம் தள்ளி போடுவது நல்லது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவசர முடிவுகள் வேண்டாம். ஒன்றும் இல்லை, ஆடி மாதம்தான் போயிட்டுருக்குது. ஆடியில் ஒன்றும் விஷயம் நடக்க போகிறதில்ல. அப்போ ஆடி மாதத்தையும் அவசரப்படணும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அப்புறம் பார்ப்போம். அப்புறம் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஆவணிக்கு மேலே பார்ப்போம். இந்த மாதம் என்ன தான் பண்ணலாம், ஆல்ரெடி எதெல்லாம் பண்ணி பெண்டிங் ஒர்க் இருக்கோ அதை சரி பண்ணுங்க. அப்போ மேரேஜ் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்காங்க, தவறே இல்லை. பொதுவாக ஜோசியர் இப்போ ஏன் சொல்கிறோம்னா சேஃப்டிக்காக. இந்த நேரத்தில் முடி வச்சு பூ வைக்க போகிறோம், நிச்சயம் பண்ண போகிறோம், அப்புறம் பார்த்துக்கலாம். நான் நிறைய பேர்த்துக்கு நான் என்னோடதில் ஆணி மாதமே குடிச்சுக்கலாம். ஆணி மாதம் நல்லது தானே சார், மேரேஜ் தானே பண்ணக்கூடாது? வேண்டாங்க, கால சூழ்நிலை சரியில்லைங்க. மங்களகாரகன்னு செவ்வாய், அவரே கேதுவோடு இருக்கார். இந்த நேரத்தில் நீங்கள் நிச்சயம் பண்ணி எப்படிங்க பண்ண முடியும்? புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. இதே மண்டபக்காரங்களாம் கோவப்படுவாங்க, என்ன இந்த மாதம் எங்கள் தொழில். பட் திருமண வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ரைட். இப்போ தொழில் எப்படி இருக்குது அப்படி பார்ப்போம். ராசிக்கு 10ஆம் அதிபதி அவர் செவ்வாய். அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை புதுப்பிக்க வேண்டியது, சின்ன சின்ன விஷயங்கள், அந்த திருப்பணி மாதிரி அந்த இடத்துல சின்ன சின்ன பெண்டிங் ஒர்க்கெலாம் இருக்கும், அதெல்லாம் பண்ணுங்கள். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டீலிங் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் வேகப்படுத்த வேண்டிய காலகட்டங்கள், கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு போட்டு நீங்களே ப்ராசஸ் பண்ணணும். இதுதான் உங்கள் காலகட்டமாக இருக்குது. இது வேலைக்கு போகிறவங்க, சார் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், வேலைக்கு போகிறவங்களுக்கு சூப்பர், எந்த தொந்தரவும் இல்லை சார். நான் உங்களுக்கு என்ன, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போனதுலேருந்து வேலைக்கு வர வரைக்கும் சேஃப். இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. கடன் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் குறையிற காலகட்டங்கள், எதிரிகள் விலகுவார்கள். இதெல்லாம் வேலைக்கு போகிற பிஸ்னஸ்க்கு வேறு. அப்போ இந்த நேரத்தில் பெஸ்ட்டாக இருக்கிற காலகட்டமாக இருக்குது. செக்லீஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ பெண்டிங் இருக்குது, அதை சரி பண்ண வேண்டிய காலகட்டம் இப்போ பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ இடம் வீடு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பேசிகிட்டு இருக்கலாம், ஃபைனலைஸ் அப்புறம் பண்ணிக்கலாம். செவ்வாய்க்காரம் முக்கியம், வீடு இடம் சொத்து வாங்குவது. அப்போ பேச்சுவார்த்தைக்கு சுக்கிரன் நல்லா இருக்கிறனால வண்டி வாகனம் வாங்கக்கூடிய காலகட்டம் உண்டு. இடம் நிலம் சம்மந்தப்பட்டது மட்டும் அப்புறம் பார்க்கலாம்.
மாணவர்களுக்கு பெஸ்ட்டான காலகட்டங்கள், மாணவர்களுக்கு நல்ல மார்க் வருகிற காலகட்டம் உண்டு. இப்போது கண் பல் தொந்தரவு, ஹெல்த் வைஸ் கண் பல் சம்மந்தப்பட்ட தொந்தரவு, இந்த மேக்கப் சம்மந்தப்பட்ட துறை இருக்கிறவங்கள புது க்ரீம்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். சில காலம் புது முயற்சி வேண்டாங்க. ஆல்ரெடி இருக்க அப்படியே பண்ணுவோம். இந்த ராசிக்கு அதுதான், புது முயற்சிகள் வேண்டாம். ஆல்ரெடி இருக்கிறத பார்க்கலாம். அது ஆல்ரெடி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணது. ரீசெண்டாக ஒருத்தங்களுக்கு கடகராசிக்கு சொன்னேன், அவங்க பியூட்டி பார்லர் வச்சு புது க்ரீம் இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்கன்னு சொன்னோன்னா, ஐயோ ட்ரை பண்ணி அலர்ஜி வந்துருச்சே, எப்போயும் வாங்குறதாங்க அப்படின்னாங்க. நான் என்னோடய கிளைண்ட்டுக்கு எனக்கு கெட்ட பேர் வாங்கினா தான் மிச்சம்னாங்க. இது 3 days பிஃபோர். அப்போ இந்த கால சூழ்நிலை அப்படி இருக்கிற காலகட்டம். குழந்தைகளால் பெருமைப்படுகிற காலகட்டங்க. குழந்தைகளால் புது புது மொழிகள், லாங்குவேஜ் சேர ஆசைப்படுவாங்க. செவ்வாய் தான் முக்கியம். செவ்வாய் பார்த்திங்கன்னா கேதுவோட சேர்ந்து வெளிநாட்டு ஃபாரின் லாங்குவேஜஸ், இப்போ தான் புது புது டான்ஸ் கற்றுக்க ஆசைப்படும். படிப்பிலிருந்து கொஞ்சம் டிவியேட் ஆகி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வரும். இதே 9th 10th +1 +2 காலேஜ் இருக்கிறவங்களுக்கு அது வேறு. நான் சொல்கிறதெல்லாம் இந்த ஸ்கூல் லெவல் 8th வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. செஸ் சம்மந்தப்பட்டது, லாங்குவேஜ் சம்மந்தப்பட்டது, மேக்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். இதெல்லாம் பண்ணலாம். நான் சொன்ன ஹையர் எஜுகேஷன் பண்ணுறவங்க எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ் போகணும். உங்களுக்கு போய் எக்ஸ்ட்ரா வீட்டிலிருந்து படிக்கக்கூடிய சூழ்நிலையில் வெளியே போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. அங்கே போனால் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற காலகட்டம் வந்தாச்சு. இப்போ ஒரு சில பரிகாரம் தேவை. அதுக்கப்புறம் குலதெய்வம் அதை பற்றியும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நிமிரானிச்சுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 8ல் பயணிக்கிறாருங்க. 7 8ங்கிறது அதோட பரிமாணம். அப்போ நட்பு ரீதியாக, தொழில் ரீதியாக புது நபர்கள் அறிமுகமாகறாங்க. இந்த நேரத்தில் புது நபர்களோட டீட்டெயில் கேதர் பண்ணிக்கங்க. ஃபைனல் ரிசல்ட் அப்புறம் கொடுத்துக்கலாம். எப்போவுமே 3ஆம் இடத்துல சனி பகவான் வந்தால் தாமதப்படுத்தும். உங்களுக்கு இயற்கையாகவே 3ஆம் இடத்துல சனி பகவான் பார்த்துட்ருக்கு. அது வக்ரம் பெற்று பார்க்க போகுது. அப்போ ஆல்ரெடி ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணால் திருப்பி இன்னொரு டைம் பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்போ அந்த நேரத்தில் சைன் பண்ண வேண்டியதை கொஞ்சம் பார்த்து பண்ணிடலாம். இப்போ கடன் அடைக்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப நாளாக கடன் இருக்குது ஏதோ ஒரு வகையில். ஏன்னா ஒரு சிறு பணம் டக்குன்னு பெரிய அமௌண்ட் வந்துடும். கடன் அடைச்சி வெளியே வர வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு குரு பகவான் 12 இருந்தால் கூட சுக்கிரன் 11. அப்போ ஒரு பணம் பெரும்பணம் வரும். அதை அப்படியே திருப்பி கை மாற்றி கொடுத்து ரிலீஸ் ஆகலாம். கையில் நிற்க தான் வாய்ப்பு இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது இப்போ உங்களுக்கு வேண்டாம். மனசு பதட்டமாக இருக்கணும். ட்ரேடிங் இப்போது தவிர்க்கணும். மற்ற நேரத்தில் பார்த்துக்கலாம். பொதுவாகவே ராகு பகவானும் முக்கியம் ட்ரேடிங்க்கு. ராசிக்கு 8ல் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது ஓகே, இடம் சம்மந்தப்பட்ட ஓகே. நகைகள் வாங்குகிற யோகம் இல்லை உங்களுக்கு. இல்லை, பொதுவாக விலை கூடலாம். நகை, பணம் கொடுத்து வட்டி தொகை வாங்குறது இப்போ யாருக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது? டீச்சர் என்ற துறையிற்கு பெஸ்ட்டாக இருக்குது. சினிமா துறையிற்கு சூப்பர். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஓகேவாக இருக்குது. அப்போ இந்த லாயர் துறை, அட்வைஸ் செக்டர், ஆடிட்டர் துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. திரவம் சம்மந்தப்பட்ட துறைகள், ஏதோ தண்ணி, பெட்ரோல், இந்த மாதிரி திரவம் சம்மந்தப்பட்ட துறையினங்களுக்கு கொஞ்சம் கண்காணிப்பு அதிகமாக தேவைப்படுகிற காலகட்டங்கள். ஒரு மிக்சடு பலன் தாங்க. இந்த செவ்வாய் மாறினப்புறம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதை பார்த்துக்கலாம். அது வரைக்கும் வெளிநாட்டு துறையில், வெளியூர் சம்மந்தப்பட்டவங்க எப்போவுமே கண்காணிப்பாக இருக்கணும். இப்போ என்ன வழிபாடு பண்ணால் நல்லது? உங்களுக்கு வழிபட வேண்டியது குக்கே சுப்பிரமணியம். அதாவது முருகரும் இருக்கும், பாம்பும் இருக்கணுங்க. அதுதான் கான்செப்ட். முருகரும் வரணும், பாம்பும் வரணும். அந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே இருக்குன்னு கூட பாருங்கள். குக்கே சுப்பிரமணியம் அப்படி இருக்கிறது. இல்லை ஒரு வனம், காட்டுக்குள்ளே இருக்கிற முருகர் கோயில், அங்கே ஒரு பாம்புகள் இருக்கிற மாதிரி, இந்த முருகர் சிலை கீழே காலு கீழே பாம்பு இருக்கிற மாதிரி இருக்கணும். சர்ப்பங்களும் முருகரும் கலந்த செவ்வாய் ராகு இல்லையா, செவ்வாய் கேது இல்லையா, இந்த மாதிரி இருக்கிற இடத்துல பண்ணலாம். அப்படி கிடைக்கல அப்படின்னா கேதுவோட நட்சத்திரத்தில் அஸ்வினி மகா மூலம் இந்த நட்சத்திரத்தன்று சென்று வழிபாடு செய்யலாம். ஹெல்த் வைஸ் பொதுவாகவே உணவு கட்டுப்பாடு தேவை. மருந்து மாத்திரைகள் கடையிலேருந்து வாங்கிட்டு வரணும். கரெக்டான லேபிள்லாம் பாருங்கள். கரெக்டான முறையாக என்னன்னு பார்த்துட்டு அதை பார்த்துக்கங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டியது. அதை தவிர மற்றதெல்லாம் உங்களுக்கு பயன் கொடுக்கும். இது ஒரு அவேர்னஸ். நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோஸ் நிறைய ப்ளஸ் அதிகமாக இருக்கும். இந்த மாதம் கால சூழ்நிலை வேறு இல்லையா? ரைட். இப்போ என்ன எண்கள் பயன்படுத்தலாம்? பொதுவாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண் இப்போ கால சூழ்நிலையில் 5, 6 இந்த 2 எண்கள் தான் ஃபேவராக இருக்குது. மற்ற எண்கள் தவிர்க்கலாம். இதை தவிர வேறு கேள்விகள், சந்தேகங்கள்ன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜினா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. சந்தேகங்கள் நிச்சயமாக இருக்கும். கீழே இருக்கிற எண்களுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.